ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, சிறுதானியங்கள்லாம் சேர்த்து இட்லியும், தோசையும் தாங்க செய்ய போறோம். வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் என்னென்ன தானியங்கள் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அ பார்க்கலாம். அதுக்கு மெஷர்மென்ட் பார்த்தீங்கன்னா, ஒரே கப்ல தான் எடுத்திருக்கேன். 1 கப் வந்து கம்பு எடுத்திருக்கேன். அதே கப்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1 கப் வந்து நான் வந்து சோளம் எடுத்திருக்கேன். இந்த சோளம் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளச்சோளம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வெள்ளச்சோளம் தாங்க நான் எடுத்திருக்கேன். கம்பு, சோளம். இப்போ வந்து திணை அரிசி எடுத்துக்கலாங்க. திணை அரிசி வந்து 1 கப் தான் எடுத்திருக்கேன். சிகப்பு அரிசி வந்து 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் வந்து ராகி எடுத்திருக்கேங்க. இது கூட வந்து பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு வந்து பார்த்தீங்கன்னா, அதே குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு வந்து வெள்ளை உளுந்து எடுக்காம நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அது வந்து 1 கப் எடுத்திருக்கேங்க. இட்லி அரிசி மட்டும் பார்த்தீங்கன்னா, 1 1/2 கப் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்த கப்ல 1 1/2 கப் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமா வந்து நீங்க வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்த பின்னாடி தண்ணி ஊத்தி நல்லா 4, 5 தடவ வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இத நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துரலாங்க. ஏன்டா இதுல வந்து நம்ம தானியங்களா சேர்த்துருக்கோம்னா நெறைய தூசி இருக்கும். அதனால எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பெசஞ்சு விட்டு, இத வந்து 2, 3 தடவ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துரலாம். இப்ப எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்தாச்சு. எப்பயும் ஒரே மாரி வந்து இட்லி, தோசை செஞ்சு சாப்பிடாம, இந்த மாரி வாரத்துக்கு ஒரு உருண்ட வந்து நம்ம சிறுதானியத்த வச்சு இட்லி, தோசை இதில வந்து நீங்க ஊத்தாப்பம் கூட செஞ்சு சாப்பிடலாங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இன்னைக்கு வந்து இந்த அரிசியில வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு வச்சுக்கிருவேங்க. இத நான் நெறையா சேர்த்துருக்கேன். எப்பயும் நம்ம ஆட்டுற அரிசி மாவு மாரியே ஆட்டி ஃப்ரிட்ஜ்ல அப்படியே வச்சுட்டோம்னா, 2, 3 நாளைக்கு வந்து மாவு வந்து அப்படியே இருக்கும். இப்போ வந்து ஒரு மூடி போட்டுறலாம். மூடி போட்டுட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. 4 மணி நேரம் சென்று பார்க்கலாம். இப்ப 4 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசியும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஊறி வந்து உப்பி வந்திருக்கு. இப்ப நம்ம இத அரைச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா வந்து மிக்ஸியில நீங்க கொஞ்சமா அரிசி எடுத்தீங்கன்னா, மிக்ஸியில போட்டு அடிச்சுக்கோங்க. நான் நெறைய அரிசி எடுத்திருக்கனால, நான் வந்து கிரைண்டர்லயே ஆட்டி எடுத்துக்கிறேங்க. நம்ம எப்பயும் ஆட்டுற மாரியேவும் நல்லா வந்து மாவு பதத்துக்கு அதாவது இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கலாங்க. நான் இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு அரைச்சு எடுத்துக்கங்க. இந்த சிறுதானியம் வந்து இட்லிக்கு அரைக்கிறப்ப ரொம்பயும் வந்து வழுவழுப்பா அரைக்கக்கூடாது. அது மாரி ரொம்பயும் கொர கொரப்பா அரைக்கக்கூடாது. நார்மலா நம்ம எப்பயும் இட்லி மாவு கரைக்கிற மாரி அதே பக்குவத்துக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். இப்ப அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப 2 மாவா நான் பிரிச்சு வச்சிருக்கேன். இத அப்படியே வந்து மூடி போட்டு அது மேல ஒரு வெத்தலைய மட்டும் வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுருவேன். இது வந்து 2 நாளைக்கு புளிக்காது. நல்லா சூப்பரா இருக்கும். இப்ப இருக்கிற மாவு வந்து நம்ம கரைச்சு வச்சிரலாங்க. மாவு வந்து புளிச்சு வரதுக்காக இது கூட வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்து கரைச்சு வச்சிரலாம். நான் நைட் வந்து 10 மணிக்கு தான் அந்த மாவ ஆட்டுனேன். அதனால வந்து கரைச்சு வச்சிரலாம். காலையில பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மாவ நல்லா வந்து இந்த உப்பு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கரைச்சாச்சு. காலையில பார்க்கலாம் இது எப்படி பொங்கி வருதுன்னு சொல்லிட்டு. இப்ப மாவ கரைச்சு வச்சாச்சுங்க. இப்ப இதுக்கு ஒரு மூடி போட்டு மட்டும் மூடி வச்சிரலாம். காலையில ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு எந்த அளவுக்கு பொங்கி உப்பி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. காலையில ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. பாருங்க மாவு வந்து சூப்பரா வந்து பொங்கி வந்திருக்கு. இட்லி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா வரும். இத வந்து நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா கெளறி குடுத்துக்கலாம். இப்ப இட்லி ஊத்துறதுக்கு வந்து மாவு வந்து தயாரா இருக்குங்க. இப்ப நம்ம இட்லி ஊத்த ஆரம்பிச்சிரலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். எப்பயுமே இட்லி சுடுறப்ப தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப தான் நம்ம இட்லியே மாவே ஊத்தி வைக்கணும். இப்ப தண்ணி ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம இட்லி ஊத்திரலாங்க. நீங்க தோசை ஊத்துற மாரி இருந்தா மட்டும் இதில கொஞ்சமா வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி தோசை ஊத்துங்க. இட்லி ஊத்துனோம்னா கரெக்ட்டா இருக்கு இந்த மாவு பதம். அதனால வந்து நாங்க வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம்.
நான் அப்படியே தான் ஊத்துறேன். எந்த தண்ணியும் சேர்க்கல. இப்போ மூடி போட்டுறலாங்க. இட்லி வந்தோனே நல்லா கம கமன்னு வாசம் வரும். ஏன்டா இதில கம்பு, சோளம்லாம் சேர்த்துருக்கோம்ல, அந்த வாசனை வந்து செம்மையா இருக்கும். இட்லி வேகிறப்பயே அந்த ஆவியில வந்து அந்த வாசனை சூப்பரா இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இட்லி நல்லா வெந்திருக்கு. இத எடுத்துறலாங்க. இது மேல லைட்டா தண்ணி தெளிச்சு நீங்க இட்லி எடுங்க. அப்பதான் வந்து துணியில வந்து ஒட்டாம வரும். பாருங்க இட்லி பார்க்கவே சூப்பரா இருக்கு. நல்லா சாஃப்ட்டாவும் இட்லி இருக்கும். இப்போ வந்து இந்த இட்லிய வந்து ஒரு ஹாட் பாக்ஸ்ல மாத்தி வச்சுக்கலாங்க. ஆல்ரெடி வந்து நான் சாம்பார் வந்து ரெடி பண்ணிட்டேன். டிஃபன் சாம்பார் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து டிஃபன் சாம்பார் நல்லாயிருக்கும். இது கூட வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா தான் இந்த சிறுதானிய இட்லி வந்து சூப்பரா இருக்குங்க. அதனால வந்து இப்போ தேங்காய் சட்னி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன். அந்த தேங்காவ சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்த முன்னாடி ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாரி நீங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் பொட்டுக்கடலை சேர்க்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சு எடுத்து வந்துடலாங்க. நம்ம வெங்காயம் சேர்த்து இந்த தேங்காய் சட்னி செய்கிறப்ப டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். நீங்களும் வெங்காயம் சேர்த்து தேங்காய் சட்னி செஞ்சு பாருங்க. இப்போ அரைச்சு எடுத்து வந்தாச்சு. ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாங்க. ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு உளுந்து கடுகு சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவு நீங்க வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. தேங்காய் சட்னி கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூப்பரா டேஸ்ட்டான ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சு. ஆல்ரெடி வந்து நம்ம டிஃபன் சாம்பாரும் ரெடி பண்ணிட்டோம். இந்த சிறுதானியத்துக்கு வந்து இந்த தேங்காய் சட்னி தான் அட்டகாசமா இருக்கும். டிஃபன் சாம்பார் வந்து கமகமன்னு சூப்பரா இருக்கு. இப்போ தேங்காய் சட்னியும் ரெடியா இருக்கு. நம்ம வந்து இட்லி சாப்பிட போறோம். குழந்தைகளுக்கு வந்து இதில தோசை ஊத்தி குடுக்க போறோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மாவுல கொஞ்சமா வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி, நம்ம வந்து தோசை ஊத்த ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்க நான் இட்லிய நான் வந்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்னு பாருங்க. பாருங்க அப்படியே சாஃப்ட்டா பஞ்சு போல இருக்கு. எப்பயும் ஒரே மாரி நம்ம இட்லி செய்யாம, இந்த மாரி சிறுதானியங்கள வச்சு வாரத்துக்கு ஒரு முறை இட்லி செஞ்சு சாப்பிடலாம். இப்போ தோசை வந்து கல்ல வச்சாச்சுங்க. சூடாயிடுச்சு. இப்போ தோசை ஊத்தி காமிக்கிறேன். அதுவும் பாருங்க எவ்வளோ வந்து மொறு மொறுன்னு வருதுன்னு பாருங்க. அது மேல லைட்டா நீங்க எண்ணெய் தெளிச்சுக்கோங்க. சூப்பரான ஒரு தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. காலையில வந்து சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வீட்ல ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. கரெக்ட்டான அளவு சேர்த்து, கரெக்ட்டா மாவு அரைச்சு நீங்களும் இதே மாரி இட்லி, தோசை செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் இந்த மாரி சிறுதானியத்தில நீங்க வந்து இட்லி, தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மெயினா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நெறைய வீடியோ இருக்கு. அதையும் ஒரு தடவ வந்து நீங்க விசிட் பண்ணுங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.